ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செவ்ரொட்டியை வந்து கிரில் பண்ண போகிறோம். நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு செவ்ரொட்டி எடுத்து அது நடுவில் கொஞ்சம் கட் பண்ணிடணும், க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா உள்ளே இது பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மியில் வந்து மிளகாயை அரைச்சி அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி அதில் வந்து மசாலா பண்ணி இது உள்ளே வச்சு அதுக்கப்புறம் சுடுவாங்க. நாங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் உள்ளே நல்லா வச்சு நல்லா மேலையெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை வந்து ஒரு கம்பியில் போட்டு நல்லா கிரில் பண்ணுறோம். நல்லா சுட்டு எடுக்கிறோம் நெருப்பில். செவ்ரொட்டி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து வீக்னஸ் நிறையா இருக்கும், ரத்த சோகை அனேமியா நிறையா இருக்கும். அவங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்ரொட்டி சாப்பிடுங்க உடனே ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் ஸ்ப்ளீன் ஆக்சுவலாக இதை வந்து சுட்டு சாப்பிட்லாம். இன்னொன்று வந்து குழம்புல போட்டும் சாப்பிட்லாம், நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்தது. ஆனால் க்ரில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஹீமோகுளோபினும் ரொம்ப கம்மி, அதனால் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க செவ்ரொட்டி வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் சாப்பிட்றேன். ரெகுலராக இல்லை, எப்போ கிடைக்குதோ. ஃபஸ்ட்டெல்லாம் செவ்ரொட்டி வந்து நிறையா கிடைக்கும், எங்கள் மாமி பாட்டிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் நிறையா கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து நிறையா காம்படிஷன் நிறையா ஆகிட்டு செவ்ரொட்டிக்கு. ஒரு ஆடு வெட்டினாங்கன்னா அந்த ஒரு செவ்ரொட்டிக்கு வந்து நாங்கள் தான் வாங்கணும்னு காம்படிஷன் நிறையா இருக்குது. அதனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து வாங்கிட்டு வந்து பண்ணிட்டுறது. இப்போ வந்து நல்லா சுட்டாச்சு பாருங்கள், சுட்டோன்னா எப்படி இருக்குன்னு. நல்லா க்ரில் பண்ணியாச்சு. அதோட சைஸே குறைஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் அடுப்பில் வேக வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அது வந்து ஆட்டோட செவ்ரொட்டி, கோட்டோட ஸ்ப்ளீன்னே நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரியாக நல்லாவே இருக்கும். க்ரில் சிக்கன் எப்படியோ அது மாதிரி செவ்ரொட்டியும் ரொம்ப எம்மியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.